ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போன விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சக்தி, நீங்கள் இந்த ஓம் சக்தி கோவில் விலாகுக்கு கொடுக்குற ஆதரவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், வணக்கம் வணக்கம் அக்கா, வாங்க. வணக்கம் வணக்கம். ஓம் சக்தி. மகேஷ் அக்கா மட்டும்தான் கட்ட வேண்டியது இருந்தது, ஸோ கட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வேன் வந்துடும், அதுக்கப்புறம் போயிடலாம். ஏன் பட்டு பாய் சொல்லுங்க. பாய். ஓகே. டேய் செல்வா, ஹாய் ஹாய் சொல்லு. செல்வா சரி, பாய். அச்சோ தங்கம் விழுந்துட்டா காலில் கம்பெனி அங்க அந்த அம்மா காலில் விழுகு. தங்க பொண்ணு எப்பவுமே நம்ம பண்ணுற மாதிரி நம்ம கிளம்ப போகிற வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓம் சக்தி அந்த இதை அவங்களுடைய பிக்சர் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து வேப்பிலை கட்டுறது வந்து எப்போவுமே வழக்கமாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம கட்டி முடிச்சாச்சு. ஸோ கிளம்புறதுக்கும் நம்ம ரெடி ஆகிட்டோம். சக்திகள் எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓம் சக்தி பராசக்தி சொல்லி நம்ம கோயிலோட சுற்றி வந்து சாமியை கும்பிட்டுட்டு கட்டெடுத்து நம்ம தோளில் வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தாங்க. நான் உங்களுக்கு அதை அப்படியே காட்டியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் எல்லோரும் கேட்ட விஷயம் வந்து நீங்கள் எப்படி கிளம்பி எப்படி போவீங்கிறத எங்களுக்கு காட்டுங்க சிஸ்டர்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எங்கள் ஓம் சக்தி அன்னூர் சக்தி பீடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கோவில். எல்லோரும் பார்த்துக்கோங்க. நீங்களும் எல்லாருமே சாமியை பார்த்து பார்த்துக்கோங்க. கிளாரிட்டி வந்து சரி விலைக்கேற்ற மாதிரி தான். டிஸ்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாருமே வேனுக்கு வந்து ஏறிடணுங்க. ஏறுற வரைக்கும் நம்ம இருமுடி பைய தோல்லையோ இல்லைன்னா 11 வருஷம் ஆனவங்க 10 வருஷம் ஆனவங்க தலையிலையோ வச்சுட்டு நம்ம வந்து வேனுக்குள்ளே ஏறினதுக்கப்புறமா நம்ம வந்து வேனில் வந்து அந்த ரேக்கில் வச்சுருவோம். கால் படாமையும் அதிகமாக கைகள் படாமையும் ஒரு இடத்துல வந்து நாங்கள் அந்த மேல் ஃப்ளோரில் வச்சுருவோம். ஸோ வந்துட்டு நல்ல விதமாக நம்ம அன்னூர்லேருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அவங்க வீட்டில் இருந்து வந்து வழி அனுப்புறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ பிரார்த்தனைகளோட ரொம்ப வந்து பிளஸ்டாக நம்ம வந்து ஏறிட்டோங்க. வண்டி ஏறியாச்சு. யாழினி பாப்பாவை தூக்கிட்டு அக்கா ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பெரிய கூத்துக்கு அப்புறம் யாழினியை கீழே கொடுத்துட்டோம். ஒரே அழுக பிடிச்சிட்டா நான் தூக்கிட்டு வரவும் இருக்கிறதுக்கு. ஆதிபராசக்தியே ஆதிபராசக்தியே ஓடோடி வருவாளே ஓடோடி வருவாளே ஓடோடி வருவாளே பறந்தோடி வருவாளே பறந்தோடி வருவாளே
பறந்தோடி வருவாளே அருள் புரிவாயே அருள் புரிவாயே அருள் புரிவாயே அருள் புரிவாயே வேப்பிலை கொழுந்து வேப்பிலை கொழுந்து வேப்பிலை கொழுந்து குங்குமம் கொடுப்பாள் குங்குமம் கொடுப்பாள் குடும்பத்தை காப்பாள் குடும்பத்தை காப்பாள் குடும்பத்தை காப்பாள் மாங்கல்யம் காப்பாள் மாங்கல்யம் காப்பாள் மாங்கல்யம் காப்பாள் சங்கடம் தீர்ப்பாள் சங்கடம் தீர்ப்பாள் சங்கடம் தீர்ப்பாள் வினைகளை அறுப்பாள் வினைகளை அறுப்பாள் மறுவூர் போவோம் மறுவூர் போவோம் மறுவூர் போவோம். இந்த மாதிரி தாங்க வண்டி ஏறினது கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிட்டு ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் சொல்லிட்டு நல்ல விதமாக போயிட்டு நல்ல விதமாக நம்ம திரும்பி வரணும்னு மனசார சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸ் மூடு தாங்க. கண்டதை பேசிக்கிட்டு வராமல் நல்ல விதமாக அம்மாவுடைய பாட்டுகளை போட்டு நம்ம வந்து டான்ஸ் பண்ணிட்டு வர்றது வந்து எப்பொழுதுமே வழக்கம். நீங்களும் வருஷம் வருஷம் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நிறைய ஏரியாவிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மருவத்தூர் சேனல்லேருந்து டைரெக்டாக அவங்க வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒரு vlogல நம்ம சேனல்லேருந்து எடுத்த சில கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நீங்களும் அதைய பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சேனலில் போய் பார்த்துருந்தீங்கன்னா மருவத்தூர் ஓம் சக்தி கோவிலுடைய டைரக்ட் சேனல்லைங்க அந்த சிஸ்டர் நம்மளுடைய vlogலேருந்து சில போஸ்டெல்லாம் எடுத்து அவங்க ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து நான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பல பேர் பார்த்துருப்போம், சில பேர் பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு டைம் சக்திகள் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஏரியாவில் திருடங்கள் வந்துட்டாங்க. அவங்க மேலே ஏறி ஒரே திருடுறதுக்காக தான் அவங்க வழி மறைச்சு மேலே ஏறிட்டாங்களாமா. ஏறினதும் ஓம் சக்தி கோவில் மாலை போட்டுட்டு சக்திகள் வந்து ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆரவாரமாக பாட்டுகளோட வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் எல்லா சக்திகளையும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு விறுவிறுன்னு கீழே இறங்கி ஓடி போயிட்டானான். அவன் வந்து திருடவும் இல்லைங்களாம்மா, எதுவுமே பண்ணலைங்களாம்மாங்க. இது வந்து பஸ்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னடா அவங்க மேலே ஏறினாங்களே, எதுவுமே பண்ணாமல் நம்மளை விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓம் சக்தி கோயிலுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து, அதாவது அவர் பங்கார் அடிகளார்கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாருங்களாம்மா, அவங்க ஏறினது உண்மைதான். அவங்க ஏறி அதாவது வந்து திருடணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் ஏறி இருக்காங்க. ஆனால் நம்ம சக்திகள் எல்லாத்தையுமே பார்த்ததும் நம்மளோட சக்தி மாலை எல்லாமே அவங்களுக்கு வந்து நாகப்பாம்பு ரூபத்தில் தெரிஞ்சிருக்குது. ஸோ பயந்துட்டு அவங்க வந்து எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஓம் சக்தி மாலைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க, அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இது என்னோடய லைஃப்லேயும் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். அது என்னங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க பின்னாடி. இப்போ இந்த கதையிலேருந்து அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம வந்து சக்திகள் வந்து மாலை போட்டு நம்ம வந்து மருவத்தூர் கிளம்பி வரும்போது கிளம்பின உடனே நல்லா வந்து அம்மனுடைய நினைவுகளோடையும் நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அந்த நினைவுகளோடையும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு சந்தோஷமாக நம்ம இருமுடி செலுத்திட்டு வீட்டுக்கு வரணுங்க. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த வருஷமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வச்சே நான் அதை ரொம்ப பல டைம் உணர்ந்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு போயிட்டு எந்த அளவுக்கு ஹாப்பியாகவே ரிட்டன் மனசார கும்பிட்டு வேண்டிட்டு வந்தோமோ அந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏதாவது ஒரு நல்லதையும் கண்டிப்பாக கடவுள் பண்ணியிருக்காங்க. இது மகேஷ் அக்காவும் சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷமும் போயிட்டு வந்தால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்து மருவத்தூர் போகும்போது இந்த மாதிரி அம்மன் பாடல்களையும் இதையும் போட்டு கேட்டுட்டு ஜாலியாக சக்திகள் ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு போயிட்டு வாங்க. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு நல்லது. எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். இந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? அதாவது பார்த்திங்கன்னா
எத்தனையோ நம்மளுக்கு மனசில் இது இருக்கும், கவலைகள் இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யுங்க. இப்படி நமக்கான ஒரு நாள், நமக்கான ஒரு டே அப்படிங்கும் போது நம்ம அதெல்லாத்தையும் மறந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வரணுங்க. மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். மகிழ்வித்து வாழ் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் அடங்கியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணிவிட்டு அம்மன் பாடல்களை கேட்டுட்டும் சலிக்காமல் போயிட்டுருக்கோம். இப்போது என்னோடய லைஃப்பில் நடந்த நான் சக்தி மாலை அணிஞ்சிருக்கும் போது எனக்கு வந்த பெரிய ஆபத்துலேருந்து எப்படி வந்து தப்பிச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சக்தி மாலை அணிஞ்சிருந்த போது அம்மன் கோயிலையும் பூஜை வச்சுருந்த டைமு. நாங்கள் பூஜைக்கு கிளம்பி போகிற வழியில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி நாய்க்குட்டி மேலே வண்டி ஏற்றிட்டார் மாமா. அதாவது அந்த நாய்க்குட்டி க்ராஸ் பண்ணி போயிடுச்சு. இருந்தாலும் வந்து வாலண்ட்ரியாகவே உள்ள பூந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்கள் மெதுவாக தான் போனோம். இருந்தாலும் வந்து எங்களை அந்த ஒரு அரை மணி நேரம் எங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த ஜீவனுக்கு தோணுன மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க. எதுக்கு வந்து டக்குன்னு வண்டியில் பூந்துது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பல ஆச்சரியம். அப்புறம் ரொம்ப அழுது, ஐயோ இப்படி ஏற்றிட்டுமே குட்டி நாய்க்குட்டி மேலே. அந்த நாய்க்குட்டி நான் போக வர பார்ப்பேன், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். கால் வேற கொஞ்சம் உடஞ்சிருச்சு அந்த நாய்க்குட்டிக்கு. ரொம்ப மனசு சங்கடமாக போச்சு. என்ன கடவுளே, நான் இப்படி கிளம்பி போகும்போது இப்படி ஒரு காரியத்தை, பூஜைக்கு நான் போகிறேன், இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு ரொம்ப வேண்டிட்டு எனக்கு கஷ்டமாக போச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பூஜைக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு எல்லாம் நல்ல விதமாக சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக நான் எப்போவுமே வீட்டுக்கு தான் வருவேன். இருந்தாலும் நான் நாய்க்குட்டி அந்த வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு தான் உள்ளே போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், அம்மா நாய்க்குட்டி எப்படி இருக்குமா அப்படின்னு. நல்லா இருக்குது சாமி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பாட்டிம்மா. கண்ணு, மாலை வேற போட்டு போகிறீங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இப்படி வந்து கூட நாய்க்குட்டி குறுக்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவுமே வருத்தமாக போச்சு, ரொம்ப கவலையாக போச்சு. அச்சோ, நம்ம மட்டும் போனால் ஓகே, நம்ம கூட இவ்வளோ சக்திகள் வருவாங்க, எல்லாரும் ஒவ்வொரு ஆசையோடையும் கனவோடையும் நம்ம இந்த டைம் மாலை செலுத்திட்டு வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் என்ன நடக்கும், நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நிறைவோடு வந்துட்டுருக்காங்க. நம்மளால் அவங்க யாருக்குமே எந்த பாதிப்புமே இருக்கக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு பயந்து போயிருந்தேன். அப்போ உடனே ரிட்டன் வந்ததும் அந்த அன்னைக்கு விளக்கு போட்டு வீட்டில் நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டேன், கடவுளே எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு நேரம் காலம் சரியில்லைன்னா எது வந்தாலும் எனக்கே கொடுத்துருங்க கடவுளே. நாங்கள் வண்டியில் போகும்போதெல்லாம் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக ரிட்டன் வரணும் அப்படின்னு நான் விளக்கு போட்டு மனமுருகி சாமி கும்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாப்பா தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்ததுங்க. பாப்பா தம்பியை வந்து நான் பசூருக்கு காலையில் நான் தான் கூப்பிட போகிறதாக இருந்தேன். அப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்கும் போது வாசலில் பக்கத்து வீட்டில் ஐரப்பா வீட்டில் பைரவன்னு சொல்லிட்டு ஒரு லேப் நாய்க்குட்டி இருக்குது. அவனை கட்டியே தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து அவுத்துட்டு வந்து என் மேலே தொத்திட்டாப்புல. அப்போ அந்த அன்னைக்கு யாருமே இல்லை, ஐரப்பா வீட்டில் யாருமே இல்லைங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி கட்டி எல்லாம் பண்ணினதில் வந்து ஓடி ஓடி போகிறான். பிடிச்சி கட்டினதில் எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் கூப்பிட போக முடியாமல் மாமா வந்து டைம் ஆகிடுச்சு, நீ ஒர்க்கை பாரு, நான் போய் பாப்பா தம்பியை பசூரில் போய் கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போவும் பைரவ் நாய்க்குட்டினால் நான் வந்து போகிறது தடுக்கப்பட்டுச்சு. அப்புறமா வந்து அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் போயிட்டோம். போகும்போது கூட ஒரு வீட்டை பார்த்து நான் வந்து மேலே எங்கள் மாடியில் வந்து எலிவேஷனுக்கு இந்த மாதிரி ஓடு போடணும்னு பாப்பாவை நானும் பேசிகிட்டே போனோம். அதுக்கப்புறம் அங்கே போய் சைன் எல்லாம் போட்டு வந்துட்டு நான் சரி இன்னொரு அக்கா வீட்டுக்கு போகலாம், எனக்கு எதுவும் மனசே சரியில்லை. சரி அந்த அக்கா வீட்டுக்கு போகலான்னா அவங்களும் வந்து பிஸியாக இருந்தாங்களாட்டிருக்குது, ஃபோன் வந்து எடுக்கலை. சரி பாப்பா தம்பி ஏதாவது வாங்கி தரட்டுமான்னு கேட்டேன். சரி நானும் மாலை போட்டிருக்கறனால எதுவும் வாங்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்துட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஓடு நம்ம போடலான்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த வீட்டை பார்த்தது மட்டும்தாங்க எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அப்படி முட்புதருக்குள்ளே போயிட்டுருக்கு வண்டி. அப்போது என்னால் வந்து அது மறக்கவே முடியல. அது அப்படியே மவுண்டனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு, அந்த காடு மலைகளுக்குள்ளே அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போனால் அது கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு கனவா நினைவா எதுவுமே தெரியலைங்க.
ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. காலை பயங்கரமாக ஊனி ஊனி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மரம் புதற்குள்ளே போயிடுச்சுங்க. மண் ரோட்டில் இறங்கிருச்சு. ஒரு சின்ன மண்ணுக்கூட்டு மேலே மோதி அப்படியே நான் சாஞ்சிட்டேன். ஆனால் பாப்பா தம்பிக்கு சின்ன காயம் கூட இல்லை, எதுவுமே ஆகலை அவங்க 2 பேர்த்துக்குமே. ஆனால் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் கை கால்லெல்லாம் கொஞ்சம் அடியாக இருந்தது. சிராய்வுகள் காயம் மாதிரி இருந்தது. வண்டி கொஞ்சம் அடிபட்டுருச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த ஆப்போசிட்டில் ஒரு லாரிக்காரன் வந்தவர் எங்களை எட்டி பார்த்தா தான் நாங்கள் உள்ளே இருக்கிறதே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு அந்த புதற்குள்ளே விழுந்துட்டோம். அங்கேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போட்டிருந்த சக்தி மேலே தாங்க உங்களை இந்த அளவுக்கு காப்பாத்துச்சு, இந்த அளவுக்கு இந்த மாதிரி புதட்டில் விழுந்து இந்த அடியோடு தப்பிச்சது ரொம்ப ரொம்ப ஒரு உங்களுக்கு அந்த ஓம் சக்தியுடைய துணை இருந்ததுனால தான் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு வண்டியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அந்த அண்ணா. பாப்பா தம்பிக்கு எல்லாமே பார்த்தோம், எந்த அடியுமே இல்லை, எனக்கு மட்டும்தான் அடியாக இருந்தது. அப்புறம் நானே ஓட்டிகிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்கு எனக்கு தைரியமாக இருந்தது. ஒரே நிமிஷம் யோசித்து பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குதுங்க. ஒரு வேளை வேலி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது. அந்த இடத்துல மேக்ஸிமம் முள் வேலி தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பசையாக இருந்ததுனால அந்த முள் புதரில் அந்த புதருக்குள்ளே போகும்போது ஓகேவாக இருந்தது. அப்புறம் முள் செடிகள்லாம் எதுவுமே இல்லைங்க. அதாவது புதர் அதாவது முள்கள் குத்தி கிழிக்கிற மாதிரி செடிகளாக இருந்திருந்தாலும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்துலேருந்துமே தப்பிச்சு வீட்டுக்கு வந்து அவருமே வந்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதிரி நடந்தது. அப்போ தான் நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன், என்னடா இப்படி ஒரு நம்ம மாலை போட்டிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி நல்லா யோசித்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அந்த முன்னத்து நாள் அந்த அம்மா பார்த்து போயிட்டு வாங்க சாமி பஸ்லேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் அடுத்த நாள் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டேன். எது வந்தாலும் எனக்கே கொடுத்துரு கடவுளே, அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடக்கூடாதுன்னு நினச்சேங்க. ஆனால் அது எப்படி நடந்துருச்சு பாருங்களேன். எனக்கு அந்த மாதிரி நேரம் இருக்குது, நம்ம விழுகணும் ஏதாவது ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த ஃபஸ்ட் டே அந்த பைரோ வேலண்ட்ரியாக நம்ம வண்டியில் விழுந்து அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஹோல்ட் பண்ணும் போது ஏதோ ஒரு டைமிங்கு அந்த வாயிலா ஜீவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப மலப்பாக இருந்ததுங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அவங்க சொல்லும் போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பைரவும் என்னைய பசூர் போக விடாமல் தடுக்கிறாரு. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த இடத்துல அந்த டைமிங்கை தள்ளி போய் மாமா போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரிங்க நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மளைய பயங்கரமாக குத்தி கிழிக்கிற அளவுக்கான ஒரு கஷ்டம் வந்தால் கூட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அது வேறொரு விஷயத்துலேருந்து மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தடுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நம்மளை சிரமப்படுத்திட்டு கடவுள் அதோடு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியும் கொடுத்து மீள்கிற சக்தியும் கொடுத்துருவாருங்கிறது என்னோடய ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கைங்க. நான் நிறையா இந்த சமீபத்தில் நிறையா இதன் மாதிரி நிறைய பட்டிருக்கேன். இந்த ஒரே டைமில் கடவுளை நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சது தான் காரணம். எப்போவுமே சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தாங்க கடவுளை ரொம்ப நம்புவோம். இது நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். என்ன தான் மற்ற டைமுகளில் சாமி கும்பிட்றதுக்கும் அப்படியே இதாக இருக்கிறதுக்கும் நான்லாம் வீடு கட்டும் போது பட்ட கஷ்டங்க சொல்லி மாள முடியாது. ஸோ அந்த அவ்வளோ பெரிய ஒரு அப்படியே சிக்கி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே நான் பட்ட வேதனை எனக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுங்க. நிறையா உறவுகள்னால பயங்கரமாக வலி வேதனை அனுபவித்தேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயர் அவங்க இருக்காங்க. அவர் முதல்ல இத்தனை சிரமப்பட்டு நான் இப்போ மீட்டு பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற தருணத்தில் வீட்டில் நான் கல் மண் செமந்து கூலி வேலை பார்த்து நான் என்னோடய வீட்டை கட்டி ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளோ பெரிய ஒரு சிக்கலில் சிக்கிட்டேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து நான் மீளும் போது கடவுள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தேன். அப்போ அந்த ஐயர் சொன்னார், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, பணம் போயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு வர ஆபத்தை அதாவது யமனையே விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க.
அதை வச்சு எத்தனை நாளைக்கு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட முடியும், என்ன எவ்வளோ இது பண்ணிட முடியும். இன்றைக்கி இப்படி தெம்போடு இதை உழைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் கடவுள்னு நினச்சிக்கோங்கன்னாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ பட்ட வலி வேதனைகள் எல்லாமே கடவுள் நம்பிக்கையை கொண்டு நம்ம மீட்டு எழுந்து அந்த தைரியத்தோடு வந்துட்டோம். அதனால் சோதனைகள் கண்டிப்பாக வருங்க, எல்லாத்து வாழ்க்கையிலையும் சோதனைகள் வராமல் இருக்கவே செய்யாது. ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு எப்படி ஒரு நல் வழியில் போய் அதை நம்ம மீட்டு கொண்டு வரோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உங்களை பற்றி யார் என்ன எப்படி என்னவா பேசுனாலும் சரி, நினச்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கூட துவண்டே போகாதீங்க. இன்னொரு பக்கம் இருக்குது, அதை ஆன்மீகத்தால் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியுங்கிறது என்னோடய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அதே சேம் டைம்ஸ் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. இப்பத்து குழந்தைகளுக்கு ஆன்மீகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா அப்படியே ட்ரெண்டே மாறி போய் அப்படியே ஆன்மீகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஓம் சக்தி கோவில் விலாக் பொதுவாகவே உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம உங்களுக்கு ஒரு தகவலையும் சொல்லணும், சேம் டைம்ஸ் என்னுடைய லைஃப்பில் நடந்ததையும் ஷேர் பண்ணிக்கணும். ஓம் சக்தி மேலே நம்பிக்கை இருக்கிற நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஆதரவு எனக்கு எப்போவுமே கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். எப்பொழுதுமேங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்குங்க. ஆனால் அந்த கெட்டதில் நம்ம பல மடங்கு அப்டேட் ஆகிடுவோம். ஒன்றா சில மக்களை பற்றி புரிய வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அடுத்த கட்ட ஒரு முயற்சிக்கு நம்ம போகிறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் அந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. என் லைஃப்பில் அது நிறையா பார்த்துருக்கேன். மகேஷ் அக்காவும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறையா நடந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் நடந்த சக்தி மாலை அணிஞ்சு போகும்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சில மிராக்கல்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே நீங்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கும் படித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோவில் வந்ததே அலுப்பே தெரியாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நேரமாக குளிச்சுட்டு அதிகாலையிலே மாலை செலுத்த வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மருவத்தூர் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக போகிறோம். ஹாய்க்கா. ஹாய், வாங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் அதிகாலையில் தான் மாலை செலுத்துவோங்க. அந்த அன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் ரொம்ப தூரம் போய் ரிட்டன் வந்த மாதிரி இருந்தது. டிக்கெட் வாங்கிறதுக்கு செல்வனா ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் போய் தான் டிக்கெட் வாங்கிட்டு தந்தார். நம்ம கட்டு செலுத்த போகும்போது முழுக்க முழுக்க கடவுளை மனசார நினச்சிட்டு ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு மனசார நம்மளுடைய பிரார்த்தனைகளை எல்லாமே வேண்டிட்டு போகணுங்க. இந்த அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கணும் கடவுளேன்னு உங்கள் மனசார வேண்டுங்க. கண்டிப்பாக அது நடக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தரிசனம். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி எல்லோ கலர் சாரியில் இருந்தாங்க. அப்பா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. ஏங்கா சேர்த்து நாங்கள் வேண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும், எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் செல்வாக்கோட இருக்கணும்னு எல்லாமே வேண்டிட்டோம். எல்லார் குழந்தைகளுக்கும் கல்வி செல்வத்தையும் கொடுத்து அம்மா நம்ம எல்லாத்தையுமே காத்தருள் புரிவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கிளம்பி அடுத்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு நீ அடுத்த கோயிலுக்கு போவோம். பாய். இங்கே பாருங்க, இதுக்கு பேர் மருதானியா? சரி, யார் பண்ற வேலை? யார் யார் பண்ற வேலை? வண்டி விட்டு அடிச்சு துரத்தாம இருந்தா சரி. மருதாணியின் கோலங்களை பாரு.
ஹாப்பியாக நம்ம வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ருக்கோம். அடுத்தடுத்து என்னென்ன கோயிலுக்கு போகணுங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓம் சக்தி பராசக்தி.